திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய்மேல் பாலவனோடும் அங்கி உதயம் செய்வட பால் தவமுனி எங்கும் வளங்கொள் இளங்கொழிதானே. திருச்சிற்றம்பலம். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நாள்தோறும் சிவபூஜைக்கு உறுப்பாகிய அகம் சாம்பிராணி புகை போடும் பாத்திரத்தில் நெருப்பிட்டால் அதனால் வரும் புகை அறை முழுவதும் நிறைந்து சாம்பிராணி தட்டை மறைத்துவிடும். அதுபோல் விளக்கில் இட்ட ஒளியை சூழ் ஒளி மறைத்துவிடும். அதுபோல் கம்பன் படைத்த பாத்திரம் ராமன். அவனை பூஜிக்கிறோம், கம்பனே மறந்துவிட்டோம். வள்ளுவன் படைத்த குறளுக்கு உள்ள மதிப்பு வள்ளுவனுக்கு இல்லை. பகவத்கீதையை எழுதியவர் வியாசர். ஆனால் யாரை கேட்டாலும் கண்ணன் என்கிறோம். இதேபோல் அண்டமெல்லாம் படைத்த ஆண்டவனை மறந்து அவன் படைத்த பொருள்களை பாராட்டி ஏமாறுகிறோம். ஆனால் அவன் நினைவே உலகம் என்றாகும்போது இறைவனும் இயக்கமும் ஒன்றே என்று ஆகும். ஆகவே வடக்கு தெற்கு என்று பாகுபடுத்தி பேசுவது அறியாமையே ஆகும். நீர் மறைவில் இருப்பது மங்கிய உதயம், வடபால் பனிக்கட்டி மிக்கது. தெற்கேயும் அதேதான். மத்தியில் இருப்போர் சமநிலையில் உள்ளவர். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் என்று கூறுகிறாரே. அங்கியின் உதயத்தை, அதாவது சூரியன் எழுச்சியை தனது யோக சக்தியால் மேன்மைப்படுத்தும் அகத்திய முனிவர் என்ற குறிப்பை இது உணர்த்துகிறது. அங்கி உதயம் செய் மேல் பால் அவனோடு. அக்னியின் உதயத்தை, சூரியனை மேற்கு திசையில் அஸ்தமனம் செய்யும் திசையில் தோன்றச் செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடம் உண்டு. இது யோகியின் சக்தியை குறிக்கிறது. அங்கி உதயம் செய் வடபால் தவமுனி. அக்னியின் உதயத்தை, அதாவது சூரியனை வடக்கு திசையிலும் தோற்றுவிக்கக்கூடிய தவ வலிமை கொண்ட முனிவர் அந்த அகஸ்தியர். எங்கும் வளம் கொள் இளங்கொழிதானே. அத்தகைய அகஸ்தியர் எங்கும் பரவி ஒளி வீசி அனைத்தையும் வளப்படுத்தக்கூடிய பெரும் ஒளியாவார். முந்தைய பாடலில் குறிப்பிட்டது போல் சிவபெருமான் திருமணத்தின் போது உலகம் சமநிலை எழுந்தது. அதாவது சிவபெருமான் பார்வதியை திருமணம் புரிந்து கொண்டார் அல்லவா. அதனால் கைலாயமலை என்ன ஆயிற்று, அது தாழ்ந்து விட்டது, தெற்கு பக்கம் உயர்ந்து விட்டது. அதனால் அகத்தியர் அங்கு அனுப்பப்பட்டார். அப்போது அகத்தியர் சிவபெருமானின் ஆணைப்படி வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசைக்கு வந்தார் அல்லவா. அவரது தவ வலிமையால் உலகம் சமநிலையை பெற்றது. இது அகத்தியர் இயற்கையின் விதிகளையும் பிரபஞ்ச சமநிலையும் தனது யோக சக்தியால் பாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக விளங்குகிறது. அங்கி உதயம் வளர்க்கும் என்பது அவரது இயல்பு கடந்த சக்தி, அதாவது உலக இயக்கத்தையே கட்டுப்படுத்தும் வல்லமையை குறிக்கிறது. அங்கி உதயம் செய் மேல் பால் அவனோடு அங்கி உதயம் செய் வடபால் தவமுனி என்ற வரிகள் அகத்தியர் சூரியனின் உதயத்தை, அதாவது அக்னியின் எழுச்சியை வழக்கமான கிழக்கிலிருந்து வேறு திசைகளான மேற்கு அல்லது வடக்கிலும் கூட நிகழச் செய்யக்கூடிய யோக சக்தி கொண்டவர் என்பதை குறிக்கின்றன. இது ஒரு நேரடி புராண நிகழ்வாக இல்லாமல் அகத்தியரின் அசாத்தியமான யோக சக்தியின் மிகைப்படுத்தப்பட்ட புகழ் உரையாகும். ஒரு யோகி தனது தவ வலிமையால் இயற்கையின் அடிப்படை விதிகளையும் மாற்றுவது சாத்தியம் என்ற உயரிய நிலையை இது உணர்த்துகிறது. மேற்கு திசையில் சூரிய உதயம். சூரியன் வழக்கமாக எங்கே உதிக்கிறார்? கிழக்கில் தானே உதிக்கிறார், மேற்கில் மறைகிறார். ஆனால் அகத்தியருக்கு மேற்கு திசையிலும் சூரியனை உதிக்கச் செய்யும் சக்தி உண்டு என்பது அவர் காலத்தையும் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமை பெற்றவர் என்பதை காட்டுகிறது. வடக்கு திசையில் சூரிய உதயம். இதேபோல் வடக்கு திசையில் சூரியன் உதிப்பது என்பது ஒரு அண்ட அதிசயம் அல்லவா. இதுவும் அகஸ்தியரின் விவரிக்க முடியாத சக்தியின் வெளிப்பாடு. எங்கும் வளம் கொள் இளங்கொழிதானே என்ற வரியை அகத்தியர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமில்லாமல் தனது ஞானத்தாலும் யோக சக்தியாலும் அருளாலும் எங்கும் வியாபித்து அனைத்திற்கும் நன்மையையும் செழிப்பையும் அருளும் ஒரு ஒளி வடிவமாக போற்றப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் என்பதையும் கடந்து ஒரு தெய்வீக சக்தியின் வெளிப்பாடாக திருமூலர் இப்பாடலில் அவரை புகழ்கிறார். சுருக்கமாக இந்த பாடல் அகத்திய முனிவர் ஒரு மாபெரும் யோகியும் தவசியமாவார் என்பதையும் அவரது சக்தி பிரபஞ்ச இயக்கங்களையே கட்டுப்படுத்தும் அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பதையும் அவர் எங்கும் நிறைந்து அருள் புரியும் ஒரு தெய்வீக ஒளியாக திகழ்கிறார் என்பதையும் திருமூலர் வெளிப்படுத்துகிறார். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய் மேல் பால் அவனோடு அங்கி உதயம் செய் வடபால் தவமுனி எங்கும் வளம் கொள் இளங்கொழிதானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.